ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்பிஎஃப்சி கம்பெனிங்க. மேக்ஸிமம் இவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வெஹிக்கல் லோன்ஸ் இருக்கு. அதுல மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பிசினஸ்ல இருக்கு. 158 பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. ரூரல், செமி அர்பன் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல. முக்கியமா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஊர் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் வந்து ராஜஸ்தான்ல வந்து இருக்குங்க. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்க பிஎஸ்ஐ கம்பேர் பண்ண போல ராஜஸ்தான்ல பினான்சியல் 2025 டேட்டா படி இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எம்எஸ்எம்இக்கு 76.34%, வெஹிக்கல் லோனுக்கு 16.12% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. டோட்டலா இவங்க அசெட் வந்து இந்திய ரூபாய் மதிப்படி 12,770 மில்லியன் அளவுக்கு வந்து இருக்குங்க. பிளஸ் இவங்களோட எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48.78% சிஏஜிஆர்ல வந்து உயர்ந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வெஹிக்கல் லோனும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டபுள் டிஜிட் growthல வந்து உயர்ந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட கிராஸ் நெட் ஜிஎன்பிஏ வந்து பாத்தீங்கன்னா 1.07 ஆகும். நெட் என்பிஏ வந்து பாத்தீங்கன்னா 0.48 இருக்கு. இது கடந்த 2 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ண சொல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸும் கொஞ்சம் பேட் லோன் ரிட்டர்ன் ஆஃப்க்கு இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ல எனி ஸ்லோ டவுன் இருந்துச்சு, இவங்களோட பேமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா இவங்க டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் இன்கம் கஸ்டமர்ஸா தான் வந்து இருக்காங்க. ஏன்னா டிக்கெட் சைஸை பார்க்கும்பொழுது நல்லாவே தெரியுது. அந்த லோன் டிக்கெட் சைஸை பார்க்கும்போது ஸோ அதுல ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனிக்கு காஸ்ட் ஆஃப் போரிங்ஸ் வந்து உயர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி மேக்ஸிமம் எங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா ராஜஸ்தான்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ எனி அட்வர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த ஏரியால இருந்துச்சுன்னா இவங்க பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் நம்ம பார்க்க வேண்டியது டயர் 1 அண்ட் டயர் 2 கேபிட்டல் அடிகசி ரேஷியோ. அது ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா குறையவும் செஞ்சிருக்குங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம்பி 18 ரூபாய் இருக்கு. 11.39% அளவுக்கு ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து இந்த என்பிஎஃப்சி கிடைக்கணும் 2.57 டைம்ஸ் புக் இருக்கு. இது இவங்க மென்ஷன் பண்ண பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல சில பியர்ஸை விட அதிகமாகவும் வந்து இருக்குங்க. ஐபிஓ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 29, 2025 டு ஜூலை 31, 2025 வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் ஒரு ஷேர். இஷ்யூ பிரைஸ் 150 ரூபாய் 158 ரூபாய் வச்சிருக்காங்க. இதுல ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ இருக்கு. ஒரு 90 கோடி அளவுக்கு ஆஃபர் ஃபார் சேலும் இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இவங்களோட ஓவரால் ஏஎம் வந்து பாத்தீங்கன்னா 36.36% சிஏஜிஆர்ல வந்து உயர்ந்திருக்கு. எம்எஸ்எம்இ ஏஎம் வந்து 36.52% சிஏஜிஆர்லயும், வெஹிக்கல் ஃபினான்ஸ் ஏஎம் வந்து 47.23% சிஏஜிஆர்லயும் இருக்கு. மோஸ்ட்லி பிளாக்டு பை வந்து பாத்தீங்கன்னா லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸும் கொடுத்திருக்காங்க. வெஹிக்கல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைட்ல வந்து இந்த கம்பெனி கொடுத்திருக்காங்க. இவங்களோட டாப் மார்ஜின்ஸாலும் சரி, பாட்டம் மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனா எனக்கு இருக்கிற கன்சர்ன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல இந்த என்பிஎஃப்சிஸ்ல எல்லாம் ஒரு ஸ்லோ டவுன் வந்து தென்படுது. இன்னும் 2-3 குவார்டருக்கு போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி மாட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் உங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பிரஷர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸா நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து 2.57 டைம்ஸ் வந்து earnings வந்து கேட்கறாங்க. இவங்க எந்த மேக்ஸிமம் லோன்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க? எம்எஸ்எம்இ லோன்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க, வெஹிக்கல் லோன்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லோன்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் இதெல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் லோன்ஸ் தர சில பல பெரிய கம்பெனிஸே வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 2 டைம்ஸ் புக்ல இருக்கும்போது இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா வந்து நான் பாக்குறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணும். ஏன்னா நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.